மேடையில உட்கார்ந்துட்டு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினாருன்னு. இன்னைக்கு சூழ்நிலையில அந்த பாட்டு எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு வச்சுட்டு, அன்னைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு தான் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்களா லூசு பயலுகளா? முதல்ல உன் தாத்தன் படிச்சானா? என் தாத்தன் படிச்சானா? படிச்சிருந்தா தானடா புத்தகம் வாங்கி பாரதியோட கவிதைகளை படிச்சிருக்க முடியும். இல்ல ஓபன் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து மைக் பிடிச்ச அதே பாட திரும்பி திரும்பி பாரதியார் பாடினாரா? இன்னிசை பாடி வரும் அப்படின்னு இந்த படத்துல 5 தடவை வருமே அந்த பாட்டு. அது மாதிரி சாதிகள் இல்லையடி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊரா போய் பாடினாரா? ஒரு தடவை பாடி வச்சுட்டு போயிட்டாரு. பாடிட்டு பரிசு வாங்கிட்டு போயிட்டாரு ஸ்டேஜுக்குள்ள. லூசு பயலுகளா. எப்படி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஒரு தடவை பாடினாரோ அதே மாதிரிதான் இந்த வந்தே மாதரமா இருக்கட்டும், இல்லாட்டினா சுதந்திர போராட்டத்துக்கான பாடிய பாடல்களா இருக்கட்டும், பாரதியார் பாடினது அவ்வளவுதான். 4 சோத்துக்குள்ள பாடினது எப்படி ரீச் ஆயிருக்கும்டா லூசுங்களா? அந்த காலகட்டத்துல ரீச்சுக்கு என்ன ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப்லாம் இருந்துச்சா? எப்படிதான் ரீச் ஆயிருந்திருக்கும்? புத்தகம் வாங்கி படிக்கிற அளவுக்கான காசோட நம்ம தாத்தனும் பாட்டனும் இருந்தா சாப்பிடறதுக்கே காசு இல்லாம இருந்தாங்கன்னா லூசு பயலுங்க.